இவளா? அடிச்சு சீக்கிரமா. குட் மார்னிங் சீஃப். குட் மார்னிங். என்னடா என்ட்ரி சாங் எல்லாம் போட்டு இந்த மாதிரியே கெட்டப் போட்டு வராலேன்னு தான பாக்குறீங்க. இவன் இந்த பெரிய அசிஸ்டன்ட் ஜெரி. ஆமாங்க, எல்லாம் டேட் தள்ளி போகுதுன்னு எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல, அதனால தான் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிட்டேன். அசிஸ்டன்ட் சொல்லுங்க சீஃப், நாளைக்கு என்ன பண்ணனும்? இன்னைக்கு டேட் ஆன ரெடியா? நாம எங்க போறோம்? நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சொல்லு. கோயம்புத்தூர் தான் 3rd largest city in தமிழ்நாடு. கோயம்புத்தூரோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 2657 பில்லியன். இந்த மந்த்ல இந்த டேட்ல நீங்க போக வேண்டியது 33 பேருக்கு. அதுலயும் இந்த டைம்ல நீங்க போக வேண்டியது 3 பேருக்கு. என்ன ஜெரி, நீங்க டேட்டா தானே கேட்டேன், ஆளு அக்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நியூ ஜாயினிங் சீஃப். சரி, அந்த 3 பேர் யாருன்னு காட்டு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் சிங்கானோட ஸ்ரீமதி. கடவுளே, நான் இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடணும். இன்னைக்கு பீரியட்ஸ் ஆனாதான் நாளைக்கு காலேஜுக்கு ஸ்டொமக் பெயின் சொல்லி லீவ் போட முடியும். ப்ளீஸ் கடவுளே, நான் இன்னைக்கே பீரியட்ஸ் ஆயிடணும். கடவுளே, பாத்தியா ஜெரி நீ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கானே. இவருக்கு அடுத்த மாசம் தான் வருவேன். உனக்கு பிசிஓடி ஓடி. நம்மளோட செகண்ட் கிளையண்ட் ராமநாதபுரம் ராஷ்மி. பேட் ரெடி, சுடு தண்ணி ரெடி, வலி வந்தா போட்டுக்க வெந்தயம் ரெடி, ஆயில் ரெடி. அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்பதான் அவன் நம்மள கேரிங்கா பார்த்துப்பான். பீரியட்ஸ் கம், பீரியட்ஸ் கம். இவதான் எனக்காக உண்மையா காத்திருக்கா. இவகிட்டயே போவோம். லூசா சீஃப் நீ அவ ஒன்னும் நீ வரணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஆறுதலா பேசுவான்னு காத்திருக்கா. ஆமா கரெக்ட் தான். ஒரு வருஷம் கழிஞ்சு போனா போதும். அடுத்து நம்மளோட அடுத்த கிளையண்ட் ரேஸ் கோர்ஸ் ரஜிதா. டேட்னு தெரிஞ்சும் எப்படி ஓடுறா பாரு. அப்ப இவகிட்ட தான் போணும். கம் ஆன். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ரேஸ் கோர்ஸ் ரஜிதா இருக்கிற ஏரியாலே வந்து நீ செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருப்ப. மத்த போலீஸ் எல்லாம் அடிச்சாதான்டா 1.5 டன் வெயிட். இங்க நானே 1.5 டன் வெயிட். பாக்குறியாடா? பாக்குறியா? பாத்துட்ட போச்சு. நீயா? நானா? உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டியூட்டி டைம்ல நீ வராதேன்னு. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வரப்போ நீ டியூட்டில இருக்காதேன்னு. நான் டேட்னு தெரிஞ்சு இப்படி ஓடுற. இப்படி ஓடுனா எனக்கு என்ன மரியாதை? இல்ல ஜெரி. எஸ் சீஃப். யார் இது? அதுவா என்னோட அசிஸ்டன்ட் ஜெரி. எப்படி? ஹாய். உனக்கெல்லாம் அசிஸ்டன்ட்டா? என்ன சிரிப்பு போலீஸா பாத்துர்க்கேன், இது என்ன கிறுக்கு போலீஸா இருக்கு? ஆமா. ஓட்டண்டி. ஐயோ. ஏய், எல்லாம் உன்னால தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ வேணா அவனை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அடுத்த 5 நாள் நாங்க உன்னை மிஸ் பண்ண மாட்டோம். ஜெரி கண்ணு அக்காக்கு ஃப்ளோ கொடுமா. ஓகே, அடுத்து ஒண்ணா போலாமா? ஒண்ணா போலாம். ரஜிதா, இப்போ எங்கடே கிளம்பிட்டு இருக்கேன்? ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் ரீ, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்தா எல்லாம் 2வது நாள் லீவ் போடுவாங்க. நீ இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. நீ மாசத்துல 5 நாள் வருவ, 5 நாள் லீவ் போட்டா என்ன நம்பி இருக்கிற மக்கா யார் பாக்குறது? ஹே, நான் பெரிய பெரிய சிஎம் பிஎம்க்கெல்லாம் வந்திருக்கேன்டி. அவங்க கூட இப்படி பேசினது இல்ல. ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுறடி. சிரிக்காத. சரி 2 பேரும் வாங்க. சீஃப் நானே முடிச்சிட்டேன். இவன் என்ன தூங்கிட்டு இருக்கா? ஜெரி எந்திரி. சீஃப் நைட் டியூட்டிலாம் இருக்கும்னு நீங்க சொல்லவே இல்லையே. எனக்கும் தான் சொல்லல. இது நைட் இல்ல, காலையில 5 மணி. வா போலாம். நான் வரல சீஃப்.
மாசம் சம்பளம் கட்டு. நான் வந்துட்டேன் ஜி. ஆமாக்கா, உங்க ஐட்டக்கெல்லாம் எப்படி போலீஸ் வேலை கிடைச்சது? ஐட்ட பத்தி நீ பேசுறியா? ஏய் என்ன, அது ஒண்ணும் இல்ல ஜெரி. அவங்க அப்பா போயிட்டாரா, அதனாலதான் அவளுக்கு இந்த வேலை கிடைச்சது. இல்லைன்னா இவன் ஐட்டுக்கு போலீஸ் வேலை எதுக்கு கிடைக்க போகுது? வாயை மூடிட்டு வரீங்களா? சோப்பு பிடியா? இது நுவா பேட். இதுதான் நுவா ட்ரையல் கிட். இது பீரியட்ஸ் அப்ப யூஸ் பண்றது. இதுல பேடை தவிர இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நுவா பேடா? இதுதான் பீரியட்ஸ் டைம்ல பெயின்க்கு யூஸ் பண்ற கிராம்ப் கம்ஃபர்ட் ஹீட் பேட்ச். இது பீரியட்ஸ் பெயின் கிராம்ப்ல இருந்து ரிலீஃப் கொடுக்கும். இதை ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்டொமக் ஆர் பேக் கிராம்ப் இருக்கிற ஏரியால க்ளோத்ஸ்குள்ள வச்சா போதும். இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி பீரியட்ஸ் கிராம்பை குறைக்கும். இது 8 hours வரைக்கும் ரிலீஃப் தரும். இதுதான் சானிட்டரி பேட். இதுல 3 சைஸ் வருது: லைட், மீடியம் அண்ட் ஹெவி. ரேஷஸ், இச்சிங் கொஞ்சம் கூட தராத சேஃப்டியான பேட். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்டது. முக்கியமா இது டிஸ்போசபிள் கவர்ல வருது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு டிஸ்போசபிள் கவர்ல போட்டு சேஃபா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதுல விட்டமின் பி, சி, டி, மெக்னீசியம், இன்சுலின் அண்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. 200 ml தண்ணியில ஒரு சாஷேன்னு, ஒரு நாளைக்கு ஒரு சாஷேன்னு 5 நாள் பீரியட்ஸ் டைம்ல குடிக்கலாம். இதனால பீரியட் சிம்டம்ஸ் இல்லாமையே பீரியட்ஸை கடந்து வந்துடலாம். பாரு. ஆமா, இதெல்லாம் எப்படி வாங்கின? நுவா வெப்சைட்டில் தான் வாங்கினேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே நுவா ஆட்டோ ரெனுவல் பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நமக்கு தேவையான பேடை அவங்களே டெலிவரி கொடுத்துருவாங்க. இதோட ட்ரையல் பேக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. என்னப்பா வண்டிக்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் பாராய் போய் கிடக்கு? நானே பெரிய சூடுடி, என்னையே இப்படி வெயில் உட்கார வச்சு சூடேத்துறா. எனக்கு மயக்கமா வருது. மயக்கம் வருதா? அச்சி, நான் அப்பவே சொன்னேன் ராமநாதபுரம் ராஷ்மி போலாம், இவ வேண்டான்னு. நீதான் இவதான் வேணும்னு அனுப்பிடிச்ச. அங்க பாரு, நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவன் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கா பாரு. அவளுக்கு அந்த பூம் போட்டோடு. என்னமாச்சு? ஒன்றும் இல்லை சார். இது மறுபடியும் வேலை செய்யறா? அதெல்லாம் இருக்கட்டும்பா, 1000 ரூபா ஃபைனை கட்டு. இன்சூரன்ஸ் கிட்ட தான் சார் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பிடிச்சிட்டு 1000 ரூபா ஃபைன் போடுறீங்க. இந்த முட்டி பேத்துருவோம் பார்த்துக்கோ. இதை மாதிரி தான் ஆண் கத்துவ பார்த்துக்கோ. வெல்டன்மா. ரஜிதாம்மா, அங்கே பாருமா, யாரோ ஒருத்தன் ஹெல்மெட் இல்லாம போய் புடிமா, போமா. தம்பிங்க வா, ஒரு ஃபோட்டோ எடு. என்னம்மா போஸ்ட் கொடுத்து நிற்க? சார் இடுப்பு வலி சார். எப்போ ஒரு வேலை சொன்னாலும் இடுப்பு வலி, வயிறு வலி, முட்டி வலின்னு. உன்னையெல்லாம் எவன் போலீஸ் வேலைக்கு எடுத்தான்? சரி, நம்மலாம் வந்த பகல்ல தூங்குவாங்க. இவன் என்னடி ராத்திரி நேரத்தில் இப்படி வேலை பார்க்குறா? எப்பக்கா வீட்டுக்கு போவோம்? ஒரு சும்மா கூட கொண்டக்காரிங்களா? காலையில் தான் போ. ஹலோ, என்ன ரஜிதாம்மா, நைட் டியூட்டிலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுதுங்க சார். நாளைக்கு உனக்கு சூப்பரான டியூட்டி. நம்ம ஐஜி வீட்டில் ஆர்டர்லி டியூட்டி போட்டிருக்காங்க. ஆர்டர்லி டியூட்டியா சார்? போயிருமா? சரிங்க சார். ரெஜி, ஆர்டர்லி டியூட்டினா என்ன? அதுவா, ஏண்டி, இதுதான் ஆர்டர்லி டியூட்டி அடி. இவ வேற ஏண்டி, சீ, நீங்க மெத்து இருக்கீங்க. சீ, அப்படியே பொத்து பொத்துன்னு விழுகும். நானும் பார்த்துட்டு இருக்கேன், வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து தூங்கிட்டே இருக்கேன். ரஜிதா, மேலே சார் ரூம் க்ளீன் பண்ணி விட்டுரு. சரிங்க மேடம். ஜெரி, சொல்லுங்க டைம் ஆச்சா? ஏய் ரெஜி, ரெஜி, என்னடி? பேண்ட் மாத்தணும், டைம் ஆச்சு. அதெல்லாம் பண்ண முடியாது, போ. முடியாதா? இவள ஜெரி, ஃப்ளோ அதிகமாக்கு. என்ன மாத்தலாமா? மாத்திரலாம். வா நட.
சொல்லுங்கள் மேடம். வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையாப்பா? அம்மாவும் தங்கச்சியும் வெளியே போயிருக்காங்க, வர ஈவினிங் ஆகிடும். ஏங்க மேடம்? என்ன ரெஸ்ட் ரூம் போனது கீழே? ஒன்றும் இல்லைப்பா. போலீஸ் தானே, நீ பயப்படாம பேசு. மேடம் ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்குங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ரஜி, இந்த 5 நாள் உன் கூட இருக்கவே எங்களுக்கு சலிப்பா இருக்கே. நீ எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யற? ஆமா, இதுல நைட் டியூட்டி, ஏர்லி மார்னிங் டியூட்டி, ஆஃப்டர்நூன் டியூட்டி, 10 வரைக்கும் ஓவர் டைம் டியூட்டி வேற. அது கூட பரவாயில்ல ஜெரி, இது இந்த ஆபீசர் வீட்டுக்கெல்லாம் வேலை செய்யற பாத்தியா, அதெல்லாம் தான். இந்த வேலைக்கு பாதி பேர் ஆசையோட கனவோடு வந்திருப்பாங்க, பாதி பேர் என்ன மாதிரி குடும்ப சூழ்நிலைனால வந்திருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மக்களை பாதுகாக்கிறோங்கிற திருப்தியே நமக்கு போதும். அடுத்த நாள் தெம்பா எந்திரிச்சு வேலை செய்ய. போலீஸ் எல்லாம் ரொம்ப கிரேட்ல. சரி ரெஜி, நீ ஃப்ரீயா வேலை செய்ய, நாங்க அடுத்த மாசம் வரோம். ஜெரி போலாமா? போலாம் சீஃப். அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துருங்க. ஒரு மாநாடு ஒன்று இருக்கு, 7 நாள் செம்ம வேலை. மாநாடா? ஜெரி ஜூட். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போங்க. நீங்க எல்லாரும் நம்ம EMI சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பை.